ஹாய். வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கண்டென்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இது பைபிளில் உள்ள ஒரு ஸ்டோரி. தற்போது இருக்கிற பாபிலோன் நகரம், சரிங்களா? அந்த நகரத்தில் நேபுகாத் நேச்சார்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சார். அவருடைய மகன் பெல்சாத்சார் அப்படின்றவர் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வராரு. அவர் ஆட்சி செய்யும்போது ஒரு 1000 பேருக்கு அவர் விருந்து பண்ணுறாரு. அப்படி அவர் விருந்து பண்ணி திராட்சை ரசம் குடிச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வருது, அவங்க அப்பா ஜெருசலேமை கைப்பற்றியிருப்பார். அப்படி கைப்பற்றும்போது ஜெருசலேமில் உள்ள தேவாலயத்தில் உள்ள தங்க பாத்திரங்கள் கொஞ்சத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அது ஞாபகம் வருது. அதை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி கட்டளையிடுறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரும் அவங்க நாட்டில் உள்ள பிரபுக்களும் அவரோட மனைவிகளும் வைப்பாட்டிகளும் அதில் மதுவை ஊற்றி குடிக்கிறதுக்காக அதை கொண்டு வர சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து மதுவை ஊற்றி குடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படி என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கத்தினாலையும், அதாவது வெள்ளியினாலையும் வெண்கலத்தினாலையும் மரத்தினாலையும் பிற கல்லுனாலையும் இந்த மாதிரி இதில் செய்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உருவாக்கின தெய்வங்களை புகழ்ந்து பாடியிருக்காங்க. அப்படி அவங்க புகழ்ந்து அதை பற்றி பேசும்போதே ஒரு கைவிரல் உண்டாகி, சரிங்களா? ஒரு கை விரல் உண்டாகி அவருக்கு சுவத்தில், அவருக்கு எய்த்தாப்பில் உள்ள சுவர், சாந்து பூசப்பட்ட சுவத்தில் ஒரு வார்த்தையே எழுதுது. அந்த வார்த்தையை எழுதினதை அந்த பெல்சாத்சார் மன்னர் பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்கி போய் பார்க்குறான். பார்த்த உடனே அவன் நாட்டில் உள்ள ஞானிகள், அறிவாளிகளையும் ஜோசியர்களையும் வர சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க எவனாலையும் அதை சொல்ல முடியல. ஒரு லேடி சொல்கிறாங்க, தானியேல் அப்படின்றவர் தான் இதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னோடனே தானியேல் வந்து அவருக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த அர்த்தத்தை, அந்த இதுக்கு மேனே தைக்கால் உப்பார்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ராஜ்யம் உங்ககிட்டேருந்து பிடுங்கப்பட்டுருச்சு. ஓகேவா? உன்னை தராசில் நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்ட, அதனால உன்னுடைய ராஜ்யம் வந்து வேறு ஒரு மன்னனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ராத்திரியே அந்த பெல்சாத்சார் கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டு தரியு அப்படின்ற வேறு ஒரு மன்னனுக்கு, அவர் வந்து மேதியனாகிய தரியு அப்படின்ற வேறு ஒரு மன்னனுக்கு இந்த ராஜ்யம் கொடுக்கப்படுது. இது இப்போ இருக்கிற பாபிலோனில் நடந்த ஒரு சம்பவங்க. இப்போவும் அந்த நாடு இருக்குது. ஸோ ஆண்டவர் அப்பவும் சரி இப்போவும் சரி பல அதிசயங்களை பண்ணிகிட்ருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.